இன்னைக்கு ஏதோ விசில் அடிக்காங்க. நம்ம வேற நம்ம உற்சாகத்தில் விசில் அடிக்க. அந்த விசில் அடிக்கிற ஒரு படமே இன்னைக்கு ரிலீஸ் ஆக மாட்டேங்க. இன்னைக்கு அந்த நிலைமை. இதே நிலைமை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்த 72 கட்சியை துவங்கிய பிறகு உலக நெற்றவாளிகள் வரும்போது போஸ்ட் ஓட்டக்கூடாது, விளம்பரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தடை போட்ட நேரத்தில் புரட்சி தலைவர் ஒரு தீர்க்கதரிசி எனக்கா தடை போட்டீங்கன்னு சொல்லி அந்த படத்துல டைட்டில் சாங்க என்ன பாட்டை போட்டாருன்னா, இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் நமது வெற்றியை நாளை சரித்திரம் சொல்லும் என்று ஒரு டைட்டில் சாங்கோட அந்த படத்தை விட்டு எந்த விளம்பரம் இல்லாமல் 250 நாள் 300 நாள் ஓடிய படத்தை அளித்த மகா திரைத்துறையிலேயும் வெற்றி கொடி நாட்டி அரசியல் துறையில இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு சகாப்தை படைத்தவர் என்றால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். உங்களுக்கு தான் தெரியும், எல்லாம் பத்திரிகைகள் கூட இன்னைக்கு இலவச பத்திரிகைகளோட இதழ் இணைப்பு போடுறாங்க. நேற்று முந்தான தினத்தந்தில் போட்டான் சனிப்பயிற்சி பலன்கள் இணைப்பு உண்டு. நேற்று தினகரனில் போட்டான், முந்தா நாளுக்கு தந்தி, நேற்று தினகரனில், இன்னைக்கு தினமலரில் வந்திருக்கு. எல்லாரும் சனிப்பயிற்சி அடுத்த வாரம் தான், இனி 6ஆம் தேதி தான் வருதுன்னு பார்க்காங்க. என்னை பொறுத்தவரை அரசியலில் சனிப்பயிற்சி தொடங்கிச்சு போட்டு, அதனால அந்த கிரகங்கள் அவங்களை கொடுத்த கிரகங்கள்லாம் மாறி போய் இன்றைக்கு திமுகவுக்கு மங்கு சனியாக, அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பொங்கு சனியாக இன்றைக்கு தமிழக தேர்தல் களம் இருக்கின்றது. இதுதான் ஒரே பதில். ஏன்னா நம்மளை பிடிச்ச பீடையெல்லாம் நீக்குது, பீடை பூரா திமுக பிடி, ஸ்டாலின் பெருமைப்படலாம். ஆக அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களாம் வராங்க, அந்த கட்சியிலிருந்து வாரான், இந்த கட்சியிலிருந்து வாரான். ஸ்டாலின் பெறப்பட்டு நாங்கள் சட்டமன்றத்தில் இருப்போம், வாராரும்பாங்க, 9 ஆயிரம் கரெக்டாக வருவார் ஒரு நாளாக. பிறகு வரலன்னு உடனே வந்துட்டே இருப்பாங்க, ஏதோ ஒரு கொடி கட்டி வண்டி போகுமா, அது எந்த கொடின்னு பாருங்கப்பா, அந்த கூட்டணியில் சேர்ப்போம் அப்படின்னு வண்டியை யூட்டர்ன் போடுவாங்க. அது இல்லை, கட்சி கொடி இல்லைங்க, அது வேற அமைப்பு கொடி, அப்படியாண்டு திரும்பி யூட்டர்ன் பண்ணுவார். இப்படி ஆளை தேடி தேடி பிடிச்சி, இது ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, புலிக்கு பயந்தவன் என் மேலே படுத்துக்கோன்னு சொன்ன மாதிரி இன்னைக்கு எல்லாம் இருக்கிற கட்சி, வந்த கட்சி, போன கட்சியெல்லாம் கூட்டணி சேர்த்துக்கோங்க, நாங்கள் வேண்டாங்க. இன்றைக்கு ஏதோ நீங்கள் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம், இதெல்லாம் ஒரு நாள் செய்தி. இப்படி வர்றதெல்லாம் ஒரு நாள் செய்தி. நான் சொல்ல போல பயிற்சி ஆரம்பிச்சாச்சு. அரசியல் தேர்தல் களத்தில் தமிழகத்தில் பயிற்சி யாருக்கு என்று சொன்னால் அங்கே வக்கரசனி திமுக, நமக்கு பொங்கு சனி. இதுதான் இன்றைக்கு உள்ள அரசியல் சூழ்நிலை. அதை சொல்லுவாங்க, நிறைய பேர் சேர்த்துப்பாங்க, நிறைய பேர் துரியோதனை கூட்டம் 100 பேர். அப்போ துரியோதனை நினைப்பான், 100 பேர் நம்ம இருக்கோம், நம்ம வெல்ல முடியுமான்னு சொன்னாங்க. ஆனால் அதே நேரத்தில் பாண்டவர்கள் 5 பேர் தான். ஆனால் வெற்றி யார் பக்கம் வந்து சொன்னால் தர்மத்தின் பக்கமாக இருந்த பாண்டவர்கள் தான் வெற்றி பெற்றார்கள். இதுதான் வரலாறு. தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் மறுபடியும் தர்மம் வெல்லும். இதுதான் இயற்கை நீதி, வாழ்க்கை நீதி, உலக நீதி. எனவே 2021 தர்மத்தின் வாழ்வுதனை சூதுவாக கவி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்தது. 2026 மீண்டும் தர்மம் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி மலரும். இது காலத்தின் கட்டாயம். வாக்குச்சாவடி போங்க, எங்க என்ன கொடுத்தாலும் கொடுப்பான், அள்ளி கொடுக்க ஆரம்பிச்ச கொள்ளடிச்சு வச்சிருக்காங்க. ஆனா வாக்குச்சாவடிக்கு உள்ள போய் மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு என்று பேரறிஞர் அண்ணா சொல்லியிருக்காரு. உள்ள போன உடனே சுட்டரிக்கின்ற சூரியனாக 5 ஆண்டு காலம் உங்களை வாட்டி வதைக்கின்ற அந்த ஆட்சியை நினைத்து உதயசூரியன் பக்கம் திரும்பியே பார்க்க கூடாது. பழிச்சென்று குளுமையாக இருக்கக்கூடிய கண்ணுக்கு மட்டுமல்ல, மனதிற்கும் வாழ்க்கைக்கும் இதமாக இருக்கக்கூடிய இரட்டைகளை மட்டும் பார்த்து நீங்க டப்பு டப்புன்னு பட்டன் அமைக்கினா பட்டுன்னு உங்களுக்கு 10,000 ரூபாய் உடனே வீட்டுக்கு வந்து சேரும். கண்டிப்பா இதோட தேர்தல் அறிக்கைகள் நிறைய இருக்கின்றன. இடம்பெயர்களை பற்றி நாம் கவலையே பட வேண்டாம். இடம்பெயர்கின்றவர்களால் நமது இயக்கம் புனிதம் அடைந்திருக்கின்றது, கலைகள் களையப்பட்டிருக்கின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புடம்போட்ட தங்கமாக சுட்டு பொசுக்கிய சங்காக சங்கே முழங்கு எங்களுக்கு வெற்றி ஒன்றுதான் இலக்கு என்று பிறந்தநாள் சபதமாக ஏற்போம்.